திரளான ஜனங்கள் வந்துட்டு அவர் பிரசங்கிக்கிறதை கண்டு ஆச்சரியப்பட்டு, அல்லேலூயா, ஆமென், அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அங்கே விசுவாசம் உள்ள ஒரு ஆத்துமாவை தேவன் அழைக்கிறார். அழைத்து அவர் மேல் கை வைக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருடைய மேலான கிருபை. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தை நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். குனிந்த வாழ்வை நிமிர செய்கிறவர். வசனத்தை தேடிட்டு இருக்கிறல்ல, வேணும்னு தான் நான் சொல்லல. ஏன்னா உன் தலை எங்கேயுமே அங்கே போய் அப்படியே சொருவிக்கிறது. அப்புறம் சொல்ற, கவனிங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. இப்படிதான் விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையை தேவன் நிமிர செய்வார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அங்கே தேவன் என்ன சொல்றாரு? இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். தேவனுடைய ஆலயத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் இல்லாம ஆராதனைகள் இல்லை. அல்லேலூயா. வர வேண்டியவர் நாம் விசுவாசத்தோடு, இது என் தேவனுடைய நாள், இது என்னுடைய நாள் அல்ல, இது என் தேவனுடைய நாள். இந்த நாளில் நான் அவரை தரிசிக்கணும், அவரை போற்றணும், அவரை புகழணும் என்கிற ஒரு தீவிரித்து, அல்லேலூயா, ஆமா, தீவிரித்தும் இதயம் அவரை நோக்கி வருமானால் குனிந்த வாழ்வை அவன் நிமிர செய்வார். அல்லேலூயா. எப்பேற்பட்ட நோயையும் தேவன் உன்னை விட்டு விலக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்றேன், அவருடைய நாமத்தினால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. அவர் பெரிய காரியங்களை தேவன் உனக்கு செய்கிறதுக்கு கர்த்தர் வல்லவர். விசுவாசம் வச்சுட்டு ஆண்டவரை நீ கேள்வி கேட்கலாம். ஒருத்தர் ரொம்ப ஆண்டவர் மேல ரொம்ப விசுவாசமா, ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அவர் பிரசங்கம் பண்றார், அவருக்கு சாப்பிட்டு செய்யறதுக்கு அரிசி இல்லையா. ஆண்டவரே, 2 கிலோ அரிசி கொடுக்க உனக்கு வக்கு இல்லை. அவர் ஜெபம் பண்றார், பிரசங்கமும் பண்றார். நான் ரொம்ப பசியா இருந்தேன், 2 கிலோ அரிசி கொடுக்கறது உனக்கு வக்கு இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றார். அது ரொம்ப திமிரான விசுவாசம் நான் நினைக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, நான் தொடர்ந்து உங்க தேவாலயத்துக்கு வரணுப்பா, நான் சபை கூடுதலை விட்டுவிடவே இல்லையே, எனக்கு ஏன் இந்த துன்பம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம உள்ளத்தின் ஆழத்தில் பணிவோடு அவர்கிட்ட கேட்டால், என் தெய்வத்திற்கு தெரியும் எங்கெங்கே எப்பொழுது என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னுட்டு அவர் சரியாய் செய்வார். அவரை தேடி வருகிறவர்களை தேவன் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. கூட்டத்தில் இருந்த தேவாலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற 18 வருடமாய், அல்லேலூயா, நிமிரக்கூடாத கூனியை என் தேவன் நிமிர வைக்கிறாரே, உன்னை நிமிர வைக்க மாட்டாரா? வேலை இல்லைன்னு குனிறியா, வருமானம் போதலைன்னு குணையிறியா, கஷ்டம் துன்பத்தில் நீ குனிஞ்சு கிடக்குறியா, 18 வருஷமா 10 வருஷமா 8 வருஷமா 3 வருஷமா நீ பாடுபடுறியா? பயப்படாத. அவள் தேவ ஆலயத்தில் இயேசுவை பார்க்க வந்தாள். நீரும் தேவாலயத்தில் இயேசுவை பார்க்க வருகிறது உண்மையானால் நிச்சயம் என் தேவன் உன்னை நிமிர செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாய் தேவன் உன்னை நிமிர செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். விசுவாசம் உங்ககிட்ட தான் இருக்குது, ஆசீர்வாதம் உங்க கையில தான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பாஸ்வேர்டு உங்க கையில தான் இருக்குது. விசுவாசம் எனக்கு பாஸ்வேர்டு உங்க கையில இருக்குது. நீ அதை சரியா பயன்படுத்தினா ஓப்பன் ஆகும். நீ தாறுமாறா அடிச்சிட்டுன்னா மாட்டேன் மாட்டேன் மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கோம். பாஸ்வேர்டு உன் கையில இருக்குதுமா.
விசுவாசம் உன் கையில் இருக்குது. அது நீ சரியா யூஸ் பண்ணிப்பாரு, கரெக்டாக ஓப்பன் பண்ணுவார். என் தேவன் ஓப்பன் பண்ணிட்டார்னா உன் வாழ்க்கையில் எந்த சஞ்சலமும் வராது, உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது, எந்த சோதனையும் வராது. எல்லாவற்றையும் எடுக்கிறதுக்கு தான் விசுவாசம் எனும் பாஸ்வேர்ட் தேவன் உன் கருத்தில் கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்துகிற விதத்தில் நீ பயன்படுத்தும் போது அது எல்லாவற்றிலும் உனக்கு ஓப்பன் ஆகும். நம்ம அப்படி இல்லையே, நம்ம இஷ்டத்துக்கு வருவோம், இஷ்டத்திற்கு போவோம். அவர்கள் தேவனுடைய கணக்கில் வர முடியாது. அவர் ஒரு கோடு வச்சிருப்பார் இல்லையா, அந்த கோட்டுக்கு மேலும் உன் விசுவாசம் வந்து நிற்கணும். உன் விசுவாசம் தான் எல்லாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாமே உன்னுடைய விசுவாசம் தான். உன்னுடைய விசுவாசம் சரியா இருந்தால், அல்லேலூயா, ஆமா, கர்த்தர் உன்னை விசேஷமாக உன்னை காக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். நம்ம கேட்கணும்னு அவசியமே இல்லைம்மா. அப்படி நல்ல விசுவாசிகளை சரியா அந்த பாஸ்வேர்ட் யூஸ் பண்றவர்களை பார்த்து சொல்றாரு, என் செல்வங்களே, உன் நாவில் சொல் பிறவாததுக்கு முன்னே உனக்கு என்னது தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உன் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே உனக்கு என்னது தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை அறிந்தவர் அவர். உன் நிலைமையை அறிந்தவர், உன் மனப்பக்குவத்தை அறிந்தவர். அல்லேலூயா. நான் கூட தேவைன்னா சபைக்கு போவேன், தேவையில்லைன்னா போக மாட்டேன். நோ பிளஸிங். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு இல்லாமலே இருந்தது. நான் என்றைக்கு என் மனதில் தீர்மானித்தனோ, என் மனை போல நானும் இயேசுவை ஆராதிக்கணும் என்று நான் தீர்மானித்து தேவனை ஃபாலோ பண்ணணும், அன்றைக்கு தாங்க அவர் என்னை அல்லேலூயா பிளஸ் பண்ண ஆரம்பிச்சார். அவர் உன்னை தொட்டுட்டார்னா எனக்கு இது இல்லை அப்படின்னு நீ சொல்லவே முடியாது. எல்லாவற்றுக்கும் இருதயமே காரணம் என்று தேவன் பல இடங்களில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இருதயம், அவர் சொல்றார், இருதயம் கிறுக்குள்ளதும். தெரியுதா உங்களுக்கு? நீங்க மக்குன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பாருமா எவ்வளவு சூப்பரா வசனம்லாம் உங்களுக்கு தெரியுது. அல்லேலூயா. இருதயம் எப்படிப்பட்டதான்? கிறுக்குள்ளதும். அந்த பைபிள் சொல்றது விட நீங்க சொல்றீங்க அழகா, முகம் கேடு உள்ளது. அது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருதயம் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இது ஒன்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த வசனத்தை ஆண்டவர் உன்னை புரிஞ்சுக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை புரிஞ்சிட்டார்னா உன் நாவில் சொல் பெறுவாதத்திற்கு முன்னே உனக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். சொல்றாரு, நீங்க என்ன ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிடுறீங்க, வாஸ்தவம்தான். ஆனால் உங்க இதயம் எங்க இருக்குதான்? இதயத்தை தான் சொல்ற. உங்கள் இதயமோ எனக்கு தூரமாய் விளக்கப்பட்டிருக்கிறது, ரொம்ப தூரமா இருக்குதான். ஒரு தம்பி இங்க வா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அங்க உட்காந்துக்க, சேர்ல உட்காரு. ரைட், ஓகே ஓகே. உடனே வரியா? உன் முகத்தை நான் தரிசிக்கணும், சீக்கிரம் வா. இருதயமும் கிறுக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்குது. அந்த இதயத்தை, அந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டா ஆண்டவர் நம்மை புரிஞ்சுக்குவார். நம்முடைய எல்லா தேவைகளும் ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு தேவன் வல்லவர். அல்லேலூயா. நான் முதல்ல சொல்லிட்டேன், பாஸ்வேர்ட் என்கிற விசுவாசம். அதை சரியா நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா ஆசீர்வாதமும் தேவன் நமக்கு ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆமாம். அது செய்யாமல் நம்ம வெவ்வேறு எதோ செஞ்சுட்டு இருந்தால் பிரயோஜனமே இல்லை, அது ஓப்பனே ஆகாது. நீங்கள் செல்ஃபோனில் வச்சுருக்கிறீங்க இல்லையா, அதை போட்டு போட்டு பாருங்கள், தாறுமாறாக ஓப்பன் ஆகாது. ஆனால் கரெக்டாக போட்டால் என்ன ஆகிடும்? அதே தான். உன்னுடைய விசுவாசம் சரியாக இருந்தால் அவர் மேலே
உன் விசுவாசம் அவர் மேலே நம்பிக்கையாக இருந்ததுன்னா நீ கேட்கிற ஜெபத்திற்கு தேவன் எல்லாவற்றையும் ஓப்பன் பண்ணி கொடுப்பான். எங்க அவர் சர்வ வல்ல தேவன்மா, அவர் சர்வத்தையும் படைத்தவர். அவர்கிட்ட இல்லாத ஆசீர்வாதமே இல்லை. இதை அந்த மனுஷன் புரிஞ்சுக்க மாட்டான். எவ்வளவு சொன்னாலும் மனுஷன் புரிஞ்சுக்க மாட்டான். எவ்வளோ ஊழியக்காரங்க மூலியமா ஆண்டவர் பேசுறாரு, ஜெபம் பண்ணியா, அதிகாலையில் தேடியா, அவர்னால கை கொள்ளுங்கய்யா, அல்லேலூயா, ஆமாம், வசனத்தை கை கொண்டு வாழுங்கய்யா அப்படின்னு ஆண்டவர் பல ஊழியர்கள் மூலமாக பேசிட்டு இருக்கிறாரு. ஆனால் இதயம் ரொம்ப தூரமாக இருக்குது. ஆண்டவர் வேதனையோடு சொல்கிறார், அல்லேலூயா, என் மகளே, என் மகனை நீ அப்பான்னு கூப்பிடுறேன், ஆனால் உன் இதயம் எங்கே இருக்கிறது? என்னை விட்டு ரொம்ப தூரமாக இருக்குது. அல்லேலூயா, ஆகினாலே நான் வேதனைப்படுகிறேன் என்று சொல்கிறான். சரி, 13 வாசிக்கலாம். இயேசு அவளை கண்டு அப்போது 18 வருஷமா, அப்பொழுது 18 வருஷமாய், அப்பொழுது 18 வருஷம் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனி. ஒரு அல்லே சொல்லமா? எப்படி நிமிரக்கூடாத கூனி? என்னவா? எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனி. அப்படின்னா அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? அல்லேலூயா, ஆமாம், ரொம்ப கூனியா இப்படி தான் இருந்திருப்பாங்க. அப்போ தேவ ஆலயத்துக்கு அவங்க எப்படி போயிருப்பாங்க? இப்படி தான் போயிருப்பாங்க இல்லையா? எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனி. நமக்கு அப்படி எண்ணம் வந்துச்சுன்னா, என்னை யாருன்னா என்ன தப்பாக நினச்சிக்குவாங்க, நான் இப்படி கூனோடு நான் போக மாட்டேன், நான் வீட்லேயே இருந்து ஜெபம் பண்ணிக்குவேன், அது தவறான விசுவாசம். எது இருந்தாலும் நான் வீட்லேயும் ஜெபம் பண்ணிக்குவேன். எப்பவுமே ஏன் சபைக்கு வரல அப்படின்னு கேட்கல, அவர் 24 ஹவர்ஸும் என் உள்ளத்தில் தான் இருக்கிறாரு. எத்தனை அவரா? 24 ஹவர்ஸும் என் உள்ளத்தில் தான் இருக்கிறாரு. நான் வீட்டில் தேவனை அப்படி ஆராதிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அது 1 நம்பர் கூனி அது. அல்லேலூயா. அது எந்த காலத்தில் நிமிராது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஆமாம், இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்றவங்க நிமிரவே முடியாது. ஆனால் இந்த அம்மா பாருங்க, வெக்கப்படலை. இது என் தேவனுடைய நாள், நான் அங்கே இருக்க வேண்டும். என்ன இருந்தாலும் தேவனுடைய சமூகத்துக்கு தலை பாரம் மட்டும் என்னால் தலை தூக்க முடியல. அன்றைக்கு லீவ் போட்டு கூட உன்னுடைய படுக்கையில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு. அந்த ஆராதனை முடியும் வரையிலும் 10 மணி 10:15 வரையிலும் நீ ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு. இங்கே நடக்கிற ஆசீர்வாதம் உனக்கு வரும். நீ வீட்டில் தான் இரு. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் தலைபாரம் தாங்க முடியல, எழுந்துக்க முடியல, மயக்கம் வருது, ஆனால் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இரு. சபை அந்த நாள் ஆராதனை முடியும் வரையிலும் உன் படுக்கையிலே ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு வரும். உன் தலைபாரம் உன்னை விட்டு விலகும். நீ ஆசீர்வாதமாக இருப்ப. ஆண்டவர் உன்னை விசேஷமாக நடத்துவா. அவருடைய கரம் உன் மேலே என்றும் இருக்கும். அல்லேலூயா. ரொம்ப கூனிங்க, நிமிர்ந்து இருக்கிறவங்க கூனியோடு அரை கூனியோடு வராங்க தேவனுடைய ஆலயத்தில். ஆனால் வந்த அந்த சகோதரி, நான் போகும்போது நிமிர்ந்து போவேன் என்கிற ஒரு எந்த விதமான, அல்லேலூயா, ஆமாம், எந்த விதமான ஒரு கிரியை உங்களுக்கு கிடையாது. நான் கூனியாய் போகிறேன், கூனியாய் வருகிறேன். 18 வருஷங்க. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 18 வருஷம் கூனியா தான் வராங்க, கூனியா தான் போறாங்க தேவாலயத்திற்கு. அதுவும் சாமுவேல் கட்டின தேவாலயம். இது என்னுடைய தேவாலயம், நான் இங்க இருக்கிறேன், இங்க வாசம் பண்ணுகிறேன், அல்லேலூயா என்று தேவன் அந்த தேவாலயத்தை குறித்து பெருமையா பேசின ஒரு தேவாலயம், தேவனே பெருமையா பேசின தேவாலயத்துக்கு தான் அவங்க வராங்க. என் தேவனுக்கு தெரியாதா? 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 18 வருஷமா வந்துட்டு இருக்கிறாங்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. 18 வருஷங்களாக அவர்கள் விசுவாசத்தில் நடந்து வருகிறார்கள். அல்லேலூயா. 50%, 60%, 70% அவர்கள் 100% எட்டுகிறதற்கு 18 வருஷங்கள் ஆனது.
அவள் கூனியாக ஒரு வருஷத்தில் அவள் பிரவேசிக்கும் பொழுது அவள் விசுவாசத்தில் குறைவா இருந்தார்கள். அவருடைய விசுவாசத்தை தேவன் அதிகரிக்கிறார். அந்த முழு விசுவாசம் வரும் வரையிலும் அல்லேலூயா ஆண்டவர் பொறுமையோடு கூட இருக்கிறார். நம்ம கூட ஆண்டவருடைய சமூகத்தில் 15 வருஷம் 10 வருஷம் 20 வருஷமா சில காரியங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் நிறைவேறாது இருக்கிறது நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது. அதை விசுவாசிக்க வேண்டும். நம் உள்ளத்தில் விசுவாசம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை முழு நம்பிக்கையோடு அது பற்றி கொள்ளுமானால் தேவன் உடனே அன்றை அப்பொழுதே அற்புதம் செய்ய அவரால் முடியும். தேவனுடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. முதல்ல 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் போயிடுச்சுங்க. அவள் வர வர தேவ சத்தியத்தை கேட்க கேட்க அவர்கள் விசுவாசத்தில் பலன் அடைகிறார்கள். அது 100% முழு விசுவாசத்தில் அவர்கள் வந்து நிற்கவும், அன்றைக்கு சபைக்கு வரவும், அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அங்கு பிரசங்கிக்கவும் சரியான ஒரு நேரம் வந்துட்டு தேவனே அழைக்கிறார். அவர் தேவாலயத்தில் ஒரு ஸ்திரீயை கண்டு, அல்லேலூயா, ஆமாம், அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தால், இயேசு அவளை கண்டு, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சரியான விசுவாசத்திற்கு வந்துட்டாங்க. நேரம் கூடி வந்துருச்சு. இயேசு பார்க்கிறார். உன்னுடைய விசுவாசம் அப்படி இருந்தா ஏற்ற நேரத்தில் நீ சரியாய் உன்னுடைய பாஸ்வேர்ட் கரெக்டா யூஸ் பண்ணிட்டீன்னா என் தேவனுடைய கண்கள் உன் மேல வந்துடும். அழகா ஓபன் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய விசுவாசம் சரியா இருந்தால் என் ஆண்டவர் உன்னை உன் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் திறந்து கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் பூட்டினால் ஒருவனும் திறக்க முடியாது, அவர் திறந்தால் ஒருவனும் பூட்ட முடியாது. அப்படி என்றால் எல்லாமே அவருடைய கரத்தில் இருக்கிறது, எல்லாமே தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நாம் அவரை புரிந்து கொண்டது 100 மடங்கு அல்ல, 10, 20, 30, 40, 50, 60 தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாததுக்கு காரணம் என்ன? அடிமேல் அடி விழும், இடிமேல் இடி வேணும், நம்மளால தாங்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, கற்பாறையின் மேல் விழுந்த விதை அது நல்லபடி ஏற்றுக்கொண்டதான், ஆனால் அதுல மண் இல்லாதபடி வெயில் ஏறின உடனே வேர் கொள்ளாமல் அது மரித்து போனதாம். விதை தீந்து காய்ந்து மறைந்து போனது. உள்ளம் சரியா இருந்தால் விதை வசனம் தானாக வளரும். ஒரு விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, அது வளர்ந்து முற்களால் நொறுக்கப்படுகிறது. என்ன முற்கள்? இந்த உலகத்தின் சிற்றின்பமும் உலக கவலையும், சொத்து இல்லை, கார் இல்லை, அது இல்லை, எனக்கு நல்ல துணி இல்லை, நல்ல வருமானம் இல்லை, நல்ல வாழ்க்கை இல்லை, நல்ல புருஷன் இல்லை, நல்ல மனைவி இல்லை, நல்ல சந்தோஷம் இல்லை என்பதை குறித்து இந்த உலகத்தில் லௌகிக கவலையினால அது நொறுக்கப்பட்டு வளராதபடி அதுவும் கூனி குறுகி மரித்து போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தை குறித்து சொல்கிறார். நான் வசனத்தை விதைக்கிறேன், ஆனால் சில விதை முள்ளுக்கு வழி அருகே விழுந்தது, சில விதை கற்பாறையில் விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. அதுதாங்க ஆண்டவர் விரும்புகிறார். நீ நல்ல நிலத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் சரியான முறையில் அவர் தேடி வருகிற முறை சரியா இருந்தால் நீ இன்னும் இது வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னே தேவன் உனக்கு பதில் கொடுக்க அவர் வல்லவரார். பதில் நிச்சயம் உண்டுங்க, சத்தியங்க. நான் பேசுகிறது சத்தியம். அவர் நீ விசுவாசிக்கிறது சரியா இருந்தால் தேவன் எல்லாவற்றையும் உன்னை ஆசீர்வதிக்க அவரால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவரை நாம் தேடுகிற தேடல் தான் நமக்கு விசேஷங்கள். அல்லேலூயா. நல்ல நிலத்தில் விழுந்த விதை ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் தந்தது. நாம் பலன் கொடுக்கிறவர்களாக, கர்த்தருக்கு பலன் கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கும்போது தேவன் நமக்கு விசேஷமாக அவர் ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இருப்பார்களா? 18 வருஷங்க, 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லைங்க, 18 வருஷம் கூனிங்க.
ஒவ்வொரு நாளும் தேவாலயத்தில் அவருடைய பரிசுத்த ஓய்வினாலே அவர் ஆராதிக்க வந்த ஒரு சகோதரி. நேரம் கைக்குடி வந்தது, என் ஆண்டவர் அங்கே வந்தார். அவளுக்கும் விசுவாசம் 100% வந்துருச்சு. அல்லேலூயா. என் கர்த்தருடைய கண்கள் அவள் மேல நோக்கமாக இருக்கிறது. அவளை கர்த்தர் கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன் விசுவாசம் சரியா இருந்து நீ சரியான பலன் கொடுக்கிற விசேஷமான சகோதரனாக சகோதரியாக நீ தேவனுடைய ஆலயத்தில் அவர் விருப்பப்படி அவரை ஆராதித்து அவரை மகிப்படுத்த நீர் வரும்பொழுது என் தேவனுடைய கண்கள் உன்னை காணும். அவர் உன்னை பார்த்துட்டான்னா உனக்கு ஒரு குறையும் வராது. அல்லேலூயா. தேவன் உன்னை விசேஷமாக நடத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் அற்புதமா நடத்துவாருங்க உங்களை. தேவன் உங்களை விட்டு விலகவே மாட்டார். அல்லேலூயா. ஆமா, ஒரு குடும்பத்தில் என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பாருங்க. அல்லேலூயா. ஆமா. ஓபத்தை நம்ம நினைச்சுக்கணும். ஓபத் என்கிற ஒரு தேவதாசன், அவன் வீட்டில் தாவீது தன்னுடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறார். உடன்படிக்கை பெட்டி வந்த உடனே தானும் சுத்திகரித்துக் கொண்டார், தன் மனைவி சுத்திகரித்தார், பிள்ளைகளை சுத்திகரித்தார், தாய் தகப்பனை சுத்திகரித்தார். பயபக்தியோட அந்த பெட்டி இஸ்ரேல் தேசத்திற்கு ஜெருசலேமுக்கு போகும் வரையிலும் அவ்வளவு பரிசுத்தம். 3 மாசம் தாங்க, ரொம்ப நாள் இல்லைங்க. 3 மாசத்துல அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தான். அல்லேலூயா. அந்த வசனத்தை படிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவனையும் அவனுக்கு உண்டான யாவையும் அவன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்தார். நம்ம கிட்ட கூட உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, நம்ம அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது இல்லையே, அதை படிக்கிறது இல்லை, அதை நேசிக்கிறது இல்லை. அல்லேலூயா. தெய்வத்துடைய மகத்துவம், ஆண்டவர் நம்மை விசேஷமாக நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். உன்னை கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டான். அவருடைய ஆசீர்வாதம் உன் மேல என்றும் இருக்குமா? ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். 18 வருஷமாய் தொடர்ந்து வராங்க. தொடர்ந்து இயேசுவின் சமூகத்துக்கு வாங்க. நீ வர 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 எத்தனை நாள் நீ விருப்பத்தோடு வரையோ அத்தனை நாளும் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் தேவன் உன்னை எழுதியிருப்பார். ஆண்டவர் உன்னை எழுதியிருக்கிறார். ஏற்ற நேரத்தில் உன்னுடைய இதை சரியாய் அவருடைய சமூகத்துக்கு பக்குவம் படும்போது என் தேவன் வந்து நின்றுடுவார். உடனே உன் குறையெல்லாம் மாறும், உன் பிரச்சனை எல்லாம் மாறும், உன் சோதனைகள் மாறும், உன் வேதனைகள் மாறும். அவர் உன்னை கைவிடவே மாட்டார். இயேசுவை கண்டு தமிழத்தில் அழைத்து சிறிய உன் பலவீனம் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி, அல்லேலூயா. ஆமாம், நல்லா கவனிக்கலாம். அவர் தம்மிடம் அழைத்து கொள்ளுகிற தேவன். உன்னைத்தாம்மா, உன்னைத்தான் சிஸ்டர், உன்னை பிரதர், உன்னை தான் கிட்ட அழைச்சிக்குவார். அவர்கிட்ட நீ வந்துட்டீன்னா உன்னை யாருப்பா தொட முடியும்? சத்துரு தொட முடியுமா? வியாதி தொட முடியுமா? பிரச்சனை உன்னை தொட முடியுமா? சூழ்நிலை தொட முடியுமா? சாத்தான் உன்னை தொட முடியுமா? நீ அவருடைய கருத்துக்குள்ள இருக்கிற. கர்த்தர் உன்னை கைவிடாமல் காக்கும் தேவன் அவர். அவர் ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டார், உன்னை விட்டு விலகவே மாட்டார். அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, இந்த அழைப்பில் என் செல்வங்களே உனக்கும் எனக்கும் தேவன் என்றைக்கும் வச்சிருக்கிறார். அவர் தான் கிட்ட கூப்பிட்டுக்கிறான்னா உனக்கு ஒரு குறை வராது மக்களே, உனக்கு ஒரு குறை வராது பிள்ளைகளே. அல்லேலூயா. இதுக்கு மட்டும் உங்களை அர்ப்பணித்து அவரை நோக்கி பாருங்க. பிறகு தேவன் அவருடைய கிருபையை பாருங்க, அவருடைய உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை பாருங்க, பெரிதா இருக்கும். நான் அடிக்கடி சொல்வேன், நீங்க கர்த்தர் சரியா தேடினா நீங்க எந்த தெருவில் இருக்கிறீங்க உங்களை தான் ஆண்டவர் பணக்காரனை மாற்றுவார். உங்களுக்கு ஒரு குறை இல்லாமல் தேவன் உன்னை நடத்துவார். மற்றவங்களும் ஆச்சரியப்படுவாங்க, இவங்க எப்படி இப்படி நல்லா இருக்கிறாங்க. என் தேவனுடைய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அல்லேலூயா. நீங்க அவரை மட்டும் உறுதியை பிடிச்சிருங்க. அல்லேலூயா. உங்களை நிமிர்ந்து வைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். குனிந்த வாழ்வை நிமிரவும் செய்தீரே, ஸ்தோத்திரம் தேவா, ஸ்தோத்திரம் தேவா, சர்வ வல்லவரே, ஸ்தோத்திரம் தேவா, ஸ்தோத்திரம் தேவா, ஸ்தோத்திரம் தேவா, சர்வ
வல்லவரே ஸ்தோத்திரம் தேவா. கோடி கோடி நன்மைகள் செய்தீர், என்னை தேடி வந்து ரட்சித்தீரே. கோடி கோடி நன்மைகள் செய்தீர், என்னை தேடி வந்து ரட்சித்தீரே. என் பாவ பாரங்கள் சிலுவையில் சுமந்தீர், என் பாவ பாரங்கள் சிலுவையில் சுமந்தீர். ஸ்தோத்திரம் தேவா, ஸ்தோத்திரம் தேவா. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் தேவா. குற்றமில்லாத ரத்தம் எனக்கு தந்தி, என்ற ஊரை குற்றங்களை மன்னித்து விட்டீர். குனிந்த வாழ்வை நிமிரவும் செய்தீரே, குனிந்த வாழ்வை நிமிரவும் செய்தீரே. ஸ்தோத்திரம் தேவா, ஸ்தோத்திரம் தேவா. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் தேவா, சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் தேவா. இந்த கவியை வைத்து தான், இந்த வசனத்தை வச்சு தான் இந்த பாடல் எழுதினேன். அல்லேலூயா. ஆமாம். குற்றம் இல்லாத இரத்தத்தை எனக்கு தந்தேன், குனிந்த வாழ்வை நிமிர செய்தேன். நல்லா கவனிக்கலாம். நம்ம குனிஞ்சிட்டே இருக்கிறோம்னா இன்னும் தேவனை பற்றி கொள்ளவில்லை, இன்னும் தேவனை ஒரு மனிதன் நெருங்கவில்லை. அவன் தேவனை நெருங்கி கர்த்தருடைய மன விருப்பத்தின்படி செஞ்சிட்டான்னா, என் தேவன் அவன் கிட்டவே அவர் வந்து அவனை கண்டு அவனை அழைத்து அவனை நிமிர செய்கிற தேவன் அவர். உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டான். அல்லேலூயா. ஒரு நாளும் உன்னை விட்டு விலக மாட்டான். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். 13வது வசனம். அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாருடைய நாவில தேவன் மகிமைப்படணும்னு விரும்புகிறார். நம்முடைய எல்லாருடைய நாவில தேவன் மகிமைப்படணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமாம். அவர் உனக்கு அற்புதம் செய்ய தீவிரிக்கிறார். அல்லேலூயா. அவர் அற்புதம் செய்ய தீவிரிக்கிறார். இதயத்துக்குள்ள வந்தாதான் அவர் நம்மளை நிமிர செய்ய முடியும். அப்ப இந்த இதயம் வந்து கருக்குள்ளதும் அப்படி இருந்ததுன்னா தேவனால் வர முடியாது. ஸோ அங்கே அற்புதம் நடக்காது. தேவன் அவர் வர அது உள்ள வந்து பிரவேசிக்க முடியாது. இதை நாம் தேவனுடைய சமூகத்தில் சரியாய் ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம இதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்துட்டோம்னா அவர் உள்ள வந்து ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமத்தினால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. தேவன் விசேஷங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா. என் வாழ்க்கை எப்படி இருக்குது, என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என்ன அப்படி இருக்கிறேன், எனக்கு அது இல்லை இது இல்லை, வாடகை வீடு சொந்த வீடு இல்லை, அல்லேலூயா, எனக்கு சைக்கிள் கூட இல்லை. நீங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை. நம்ம சரியாயிட்டால் உனக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்து ஏற்ற நேரத்தில் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. கிருபையே 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 தேவ கிருபையே. கிருபையே 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 தேவ கிருபையே. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. ஏற்ற நேரம் எனக்கு உதவி செய்த கிருபை, சோர்ந்து போன நேரம் என்னை தாங்கிக் கொண்ட கிருபை. அந்த கூனியம்மா பாடுற மாதிரி இருக்குது இப்போ இந்த பாட்டு. அல்லேலூயா. நான் எவ்வளோ நாள் வந்தேன், 18 வருஷமாக வந்தேன். அல்லேலூயா.
ஏற்ற நேரத்தில், சோர்ந்து போன நேரத்தில் அந்த கிருபை எனக்கு கிடைச்சது. அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. அவரை தேடுகிறதுல முதல் மனிதனாக, சகோதரியாக நில்லுங்க. அவரை தேடுகிறது, அவருடைய ஆலயத்துக்கு வர்றது கொஞ்சம் கூட மனசில் விசனம் வரக்கூடாது. விசனம் வந்தால் நம்ம அவுட்டு. அல்லேலூயா. விசனம் வந்தாலே ஃபினிஷ்டு. அவங்களுக்கு எந்த விதமும் கிடைக்காது. தூங்கும் வேற. அதுவும் நீங்கள் சண்டேஸில் நல்லா தூங்குற ஒரு நேரம் வேறு. அல்லேலூயா. நீங்கள் எத்தனோ முறை நினச்சிருப்பீங்க, அவர் 10 மணிக்கு வைக்கக்கூடாது சபையை. 10 மணிக்கு வச்சுருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். என்ன பண்ணுவேன், 9:45 வரைக்கும் தூங்கிட்டு காலவரில் மூஞ்சி கழுவாதையும் ஏதாவது ஒன்று உடுத்திக்கிட்டு போய் நின்றுட்டு அழகாக நான் ஆராய்ச்சிட்டு வருவேனே. 10 மணிக்கு வைக்கக்கூடாது. உண்மையாக நினச்சிவங்க தூக்கும்போது அந்த டைமில் நினச்சிருப்பீங்க. அப்படின்னு மட்டும் கை தூங்க பார்க்கலாம். காட்டி கொடுக்க மாட்டீங்களே. அல்லேலூயா. தன்னை யாரும் காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நான் சொன்னது உண்மை தானே. எத்தனை முறை வசனப்பட்டிருக்கிறேன். என்னடா அது, அப்பா அத்தான் எழுப்புவார், டைம் ஆச்சு எழுந்துருன்னு. அட போங்க. அல்லேலூயா. அத்தானே இவங்க எழுப்பாங்க, சும்மாருமா நைட்டெல்லாம் ஒரே டயர்டாக இருக்குதுமா, நீ வேணா போயிட்டு வாம்மா. இந்த மாதிரி சோம்பேறி குடும்பம்லாம் எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கும்? ஆண்டவருடைய வார்த்தைகளை எப்படி கிடைக்கும்? இறைவன் எப்படி அவங்கள ஏற்ற நேரத்தில் உதவி செய்வார்? சொல்லுங்க. இதெல்லாம் நடைமுறையில் இருந்துட்டு தான் இருக்குது. இதை நீ ஜெயிக்கணும். இதை நீ ஜெயிக்கணும். அங்கே தான் சத்துரு என்ன பண்ணுமா, அவன் தாலாட்டு பாடுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். உன்னை படுக்க வச்சு 16 வயதினிலே 17 அழகா தூங்க வைப்பான் பாரு. உன்னை பாட்டு பாடி சூப்பரா தூங்க வைப்பான். இன்பமா இருக்குங்க அந்த தூக்கம். அதை ஜெயிக்கணும். அதான் கிறிஸ்தவன். அதை எவன் ஜெயிக்கிறானோ, எவள் ஜெயிக்கிறாள், அவள் தான் கிறிஸ்தவள். அவள் 100% தொடுவாங்க விசுவாசத்தில். ஓப்பன் ஆகும். அல்லேலூயா. ஆமாம். ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஓப்பன் பண்ணி கொடுப்பார். அங்கே ஜெயிக்கணும். நீ அதுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இயேசுவை ஆராதிக்கிறதுக்காக தூங்கணும். இயேசு ஆராதிக்கிறதுக்காக சாப்பிடணும். இயேசு ஆராதிக்கிறதுக்காக வாழணும். அப்போ இயேசு ஆராதிக்கிறதுக்காக தூங்கணும்னா அது என்ன மேட்ரு? அது என்ன பிரச்சனை? அன்றைக்கு நல்லா கவனிக்கணும். 1 மணிக்கு தூங்குறவன் 9 மணிக்கெல்லாம் தூங்கிடு. புரியுதுங்களா? சீக்கிரம் படுக்கைக்கு போயிடு. அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு தான் நமக்கு 1 மணி ஆகும் பாருங்க தூங்குறதுக்கு. 12 மணி ஆகும் தூங்குறதுக்கு. அல்லேலூயா. ஆமாம். 5 மணி நேரத்தில் எழுந்துக்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அங்கே நம்ம ஜெயிக்கணும். சாத்தானுடைய முகத்தை என்ன பண்ணணும்? வெக்கப்பட வைக்கணும். என் தேவனுடைய ஆராதனை நாள் இது என்னுடைய நாள் இல்லை, என் கர்த்தருடைய நாள். அவருடைய நாளில் நீ இருந்தீன்னா தேவன் உன்னை ஆசீர்வதிப்பான். அவருடைய கரம் மேலே என்றும் இருக்க, உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆம். ஏற்ற நேரத்தில் ஆண்டு உன்னை உன் தேவைகள் அனைத்தும் சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். 18 வருஷங்க தேவனுடைய ஆலயத்தில் தொடர்ந்து வந்தார். 18 வருஷமா கூனியா தான் வரான். நான் கூனியா தான் உள்ள போனான். ஆனால் வரும்போது நான் நிமிர்ந்து வருவேன் அவர் எதிர்பார்க்கல. இயேசு அங்க வந்துட்டார், கண்டார், கிட்ட வர சொன்னார், கைகளை வைத்தார், சுகமடைந்தார். ஹல்லேலூயா. தெய்வத்துடைய விசேஷம் அவளுக்கு கிடைத்தது. 6வது வசனத்தில் ஒரு வேதனையை கர்த்தர் சொல்றார். ஒரு பெரிய தோட்டக்காரன் அவர் என்ன பண்றாரு? 6வது வசனத்தில் வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஒரு ஓமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நாட்டியிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. திராட்சை தோட்டம் என்பது, நான் திராட்சை தோட்டத்தை நான் பார்த்ததே இல்லைங்க. ஆனால் 2 காரியங்களை பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்டேன். ஒன்று திராட்சை தோட்டம், 2வது ஒலிவ மரம். இது 2த்தையும் பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒரு அல்லே சொல்லாமா? 2011 தேவன் அவர் வாழ்ந்த இடத்திற்கு ஜெருசலேமுக்கு என்னை கொண்டு போய், நான் முதல் பார்த்தது ஆசையோட அந்த தேசத்தில் பார்த்தது ஒலிவ மரம். அல்லேலூயா. சின்ன கன்று முதல் 2000 வருஷங்களுக்கு மேலான மரம் வரையிலும் அதை பார்க்க தேவன் அருள் செய்தார். அல்லேலூயா. லீபனோனில் வளரும் திராட்சை, அதாவது ஒலிவ மரத்தை போல அலங்காரம் என்று இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிச்சன. எந்த மரத்திலும் அவ்வளோ அலங்காரம் இருக்காதுங்க. இந்த ஒலிவ மரத்தில் மட்டும் அந்த காய், அது ரேடியம் மாதிரி நைட்டில் கூட அது மின்னங்க. ஒலிவ மரம் ஃபுல்லாக கவர்ந்து இருக்குங்க. அது அழகாக கொடி கொடியாக அந்த காய் தொங்குனதை என் கண்ணால் பார்த்து தான் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை நான் பிளஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது என்னுடைய சுய சிந்தையில் தேவன் ஒரு தம்பதியை நீ ஆசீர்வதிக்கிறீர் என்றால் இவ்விதமாக ஆசீர்வதித்தது என்று பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்தது நிமித்தம் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு திருமணத்தில் அப்படி தான் ஆசீர்வதித்தேன். அதில் நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது ஒருவர் வந்து என் பக்கத்தில் உட்கார்ந்தார். ஐயா, முதல்ல ஒரு 4 பாயிண்ட் சொன்னீங்க, ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன ஐயா அப்படின்னு கேட்டார். இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு ஒன்றுமே புரியல. 2வது பாயிண்ட்டு, 3வது பாயிண்ட்டு, நான் ஒரு பாயிண்ட்டு நான் சொல்லலை. என் கூட வந்தவர் அவர் சொன்னார், ஐயா அது அந்த நேரத்தில் அந்த ஸ்பிரிட்டில் ஜெபம் பண்ணும்போது தான் அது வரும்னார். ஓ அப்படிங்களா? ஒலிவ மரத்தை போல தம்பதிகள் மட்டுமல்ல, அவரை தேடுகிற யாவரையும் தேவன் ஒலிவ மரத்தை போல அலங்காரகமாக மாற்றுகிற தேவன். குனியாய் வந்த அந்த ஒலிவ மரத்தை என் தேவன் நிமிர செய்தார். எல்லாமே பார்த்தாங்க ஆச்சரியமா. இது எப்படிப்பட்ட ஆச்சரியமானது. அவள் அலங்கரிக்கப்பட்டதை தேவன் அவளை, இயேசு அவளை அலங்கரிக்கப்பட்டதை அந்த சபையில் வந்த யாவரும் கண்டு கழித்தார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள். இன்றைக்கு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரம் நடப்பட்டது. திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரம் நட்டவன், அந்த தோட்டக்காரன் வந்து பார்க்குறான், எல்லாம் கனி கொடுக்கிறது, ஆனால் அத்தி மரமோ கனி கொடுக்கவில்லை. அதை குறித்து மிகவும் அவர் வேதனைப்படுகிறான். இந்த அத்தி மரம் நான் காணும் போதெல்லாம் இதில் கனி இல்லையே, கனி கொடாத இந்த அத்தி மரம் எதற்கு? இதை வெட்டி போடு. பிதா சொல்கிறார், அதுக்கு குமாரன் சொல்கிறான், இல்லை எஜமானே, ஆண்டவரே, இந்த வருஷம் நான் அதை கொத்தி இறை போட்டு கற்களை பொறுக்கி அது கிளைகளை செதுக்கி இதை நான் வளர விடுகிறேன். அதுக்கு நான் எரு போடுகிறேன், நீர் பாய்ச்சுகிறேன். இந்த வருடம் கொடுத்தால் சரி, இல்லாவிட்டால் அதை வெட்டி போடுவோம். எவ்வளோ சபையே, உன் மேலே தேவன் எவ்வளோ பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. உன் மேலே எவ்வளோ ஆசையாக இருக்கிறார். நீ கனி கொடுப்ப, கனி கொடுப்ப, கனி கொடுப்ப, கனி கொடுப்பேன்னு காத்துட்ருக்கிறார். ஏசாயா 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அதுவோ கசப்பான கனியை தந்தது என்ன. எவ்வளவு வேதனையாக ஆவியானவர் சொல்கிறார். அதை நல்ல மேட்டில நடப்பட்டது, அது நல்ல கனி கொடுக்கும் என்று அதை விசுவாசித்தார். ஆனால் அதுவோ கெட்ட கனிகளை கொடுத்தது என்ன. அல்லேலூயா. ஆமென். இங்கே பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அழகாய் சபை குறித்து சொல்கிறார். இந்த வருடம் கனி கொடுத்தால் சரி, அதை நான் பராமரிக்கிறேன், அதை நான் பார்க்கிறேன், அதற்கு நான் செய்ய வேண்டியதை மீண்டும் செய்கிறேன். மீண்டும் கீழே வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அப்போது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். இது நீங்க அத்தி மரத்தை சொன்னு நினைக்கிறீங்களா?
ஒரு சபையில் தேவன் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அத்தி மரத்தை தேவன் நட்டு அழகு பார்க்கிறார். சுற்றிலும் திராட்சை கொடிகள், திராட்சை செடிகள், ஆனால் மத்தியில் உன்னை தேவன் நிற்க வைக்கிறார். நீ கனி கொடுப்பாய், கனி கொடுப்பாய், கனி கொடுப்பாய் என்று 3 வருஷம் தேடுகிறார். அந்த கனி காலம் வந்ததிலிருந்து 3 வருஷம் தேடுகிறார். 3 வருஷமும் கனி கொடுக்கவில்லை. ஏசப்பா கூட 11 சீடர்கள் இருந்தாங்க, 12 இருந்தாங்க, ஒன்று போயிடுச்சு. கனி கொடுக்காத அத்தி மரம், அது வெட்டி போட்டார் ஆண்டவர். ஆனால் 11 சீடர்களும் வெறும் 3 வருஷம் தாங்க அவரோடு கூட இருந்தாங்க. வெறும் 3 வருஷம்தான். ஆனால் இன்றைக்கு உலகத்தையே கலக்கிட்டாங்க. நீ விசுவாசித்தால் 3 வருஷத்தில் நீ ரெடி ஆயிடணும். சரியான ஒரு பக்குவத்தில் வந்துடணும். சபை சரியான பக்குவத்தில் வந்து உன்னிடத்தில் கனி இருக்க வேண்டும். உன்னிடத்தில் கனி இருக்க வேண்டும். 3 வருஷம் போய் 7 வருஷம் ஆயிடுச்சு. 7 வருஷம் போய் 14 வருஷம் ஆயிடுச்சு. 14 வருஷம் போய் 28 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் கனி இல்லாவிட்டால் தேவன் எவ்வளவு வேதனைப்படுவார். இதற்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணாங்க ஆண்டவருடைய சமூகத்தில். இதெல்லாம் தேவனுடைய நம்மை நாமே சோதித்து ஆராய்ந்து, அல்லேலூயா, நம்மை நாமே சோதித்தாரே, அல்லேலூயா, நான் தேவனுக்கு பிரயோஜனமானவனாக இருக்கிறேன்னா, என் சபைக்கு நான் பிரயோஜனமானவனாக இருக்கிறேன்னா, என் ஊழியக்காரனுக்கு நான் பிரயோஜனமானவனாக இருக்கிறேன்னா, வசனத்தின்படி நான் வாழ்கிறேன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? என்ன மறைக்கிறீங்களா? என்னுடைய அன்பு இன்னும் நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கல. என்னுடைய பாரம் எல்லாம் கண்ணீரெல்லாம் உனக்காக தான். பரிசுத்த ஆவியானவர் அறிவார். அல்லேலூயா. ஆமாம், என்னுடைய கண்ணீர் பிரச்சனை எல்லாம் உனக்காக தான். நீ கண்ணி கொடுக்கணும். உன்னிடத்தில் வந்து தேவன் எதிர்பார்த்து ஒன்று இல்லாமல் போயிடக்கூடாது. இந்த 3 வருஷமா இதுகிட்ட கனி இல்லை. இது ஏசப்பா சொன்ன உவமை. அவருக்கு ரொம்ப பசியாக இருந்துட்டு ஒரு அத்தி மரத்தை போய் பார்க்குறாரு. அதில் கனி ஒன்றும் இல்லை. இனி உன்னிடத்தில் ஒருவனும் உன்னிடத்தில் என்ன பண்ண மாட்டான், கனியை புசிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. வந்துட்டு ரிட்டன் அதே வழியில் போகிறாங்க. நல்ல கவனிங்க, ஆணி வேர் முதல் கொண்டும் அது வளர்ந்து கொப்பு வரையிலும் பட்டு போய் கிடந்தது. ரவி, நீ சொன்ன அத்திமரம் வேர் முதல் கொண்டு கொப்பு வரையிலும் அது பட்டு போய் கிடக்கிறது, என்ன ஆச்சரியம் என்று பார்த்தார்கள். இந்த வார்த்தைகள் இப்பொழுதல்ல, தெய்வத்துடைய வார்த்தையில இந்த காதலுக்கு அங்கே இந்த காதலை விட்டுறோம் இல்லைங்களா? கடைசியில அப்படிப்பட்ட மனிதர்கள் பட்டு போய் நிற்கிறதை அநேகர் பார்த்து அவனை வித்தியாசமான சூழ்நிலையில் அவனை வஞ்சிப்பார்கள். ஐயோ, போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அசட்டை பண்ணினது, கொஞ்சம் குறைய அநேக பாவங்களை செய்தேனே என்ற கதரும் காலம் வருகிறது. அதுக்குள்ளே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு இந்த கூனியை போல நாம் தொடர்ந்து தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது ஏற்ற நேரத்தில் அவருடைய கிருபை உன்னை ஆசீர்வதிக்கும். ஏற்ற நேரத்தில் அவருடைய கிருபை உன்னை நிமிர செய்யும். உன் குடும்பத்தை நிமிர செய்யும். உன் பிள்ளைகளை நிமிர செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், விசனம் இல்லாமல் குடும்பம் நடக்குங்க. விசனம் இல்லாமல் குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஐயோ, அது படுத்து கிடக்குது, ஐயோ இவர் படுத்து கிடக்குறாரு, அது இருக்காதுங்க. சரியா, உங்கள் குடும்பத்தில் 10 பேர் இருந்தாலும் உங்கள் 10 பேரும் என் தேவன் நிமிர செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் விசேஷமாக உங்களை நடத்த ஆண்டவர் கிருபையுள்ளவராக இருக்கிறார். பிரசங்கி புஸ்தகம் ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 13வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய செயலை கவனித்து பார், அவர் கோணல் ஆக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? தேவனுடைய செயலை கவனித்து பாரு. கவனித்து பார்க்கணும் நம்ம. அவர் கோணல் ஆகிட்டான்னா அதை நேர்மை யாருமே ஆக்க முடியாதா? அல்லேலூயா,
ஹல்லேலூயா. அவர் கோணலாக்கிட்டானா நேர்மையாக்க முடியாது, அவர் தான் அதை நிமிர செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இங்க ஒரு விதமான டிஃபரண்டான ஒரு வார்த்தையை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய செயல்களை கவனித்துப்பார். அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்க கடவன் யார்? ஹல்லேலூயா. அப்படின்னா அவரால் தான் எல்லாமே நடக்குது. நம்ம புரிஞ்சுக்கணும். நான் ஏசப்பா போயிட்டேன்னா அவரால் எல்லாமே நடக்கும். என் குடும்பம் வளைஞ்சிருக்குதா, அவர் நிமித்துருவார். ஹல்லேலூயா. நான் கூணா இருக்கிறேன்னா அவர் நிமித்துருவார். என் பிள்ளைங்களுக்கு பிரச்சனைக்குதா, அவர் சரி செய்வார். என் பிள்ளைங்களுக்கு திருமணம் ஆகலையா, அவர் திருமணம் செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. என் வீடு கட்டப்படலையா, அவர் கட்டப்பட வைப்பார். எல்லாவற்றையும் தேவன் அவரால் செய்ய முடியும். அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடியாக வைத்திருக்கிறார். ஒரு அல்லே சொல்லாமா? ஆமாம். இப்போ வாசிங்க அந்த வசனத்தை, எல்லாம் வாசிக்கலாமா? வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை பண்ணு. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? மேலே 13வது வசனத்தின்படி தேவனுடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தை நம்ம இறுக்கி பிடிச்சிட்டா, அல்லேலூயா, ரெண்டு வாழ்க்கையிலும் பேலன்ஸ் தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. ரெண்டு வாழ்க்கையிலும் பேலன்ஸ் நமக்கு தருவார். ஒரு அல்லே சொல்லாமா? அல்லேலூயா. ஒரு குடிகார புருஷன் டெய்லி மனைவி அடிச்சுட்டே இருப்பான். அவங்களால அடி தாங்கவே முடியாது. சபைக்கு வாடான்னா அடி, சம்பாரிச்சு கொடுறான்னா உத, இப்படித்தான் பல அடிகளை அடித்து அந்த மகளுக்கு ஒன்றும் முடியல. பக்கத்தில் இருக்கிற பெந்தகோஸ்து சபைக்கு போனாங்க. அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கப்பட்டது. தான் இதயத்தை கொடுத்தாங்க. இயேசப்பாக்கு தான் இதயத்தை கொடுத்தாங்க. அவங்க கொடுத்தது எப்படி கொடுத்தாங்க தெரியுங்களா? முழு மனதையும் கொடுத்துட்டாங்க. ஏன்னா வாழ்நாளெல்லாம் அடி வத. ஒருவேளை உங்களை டெய்லி உதவுன்னு உதைச்சா நீங்கள் முழு இதயத்தை கொடுத்துருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு அல்லையே சொல்லாமா? உங்களை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஒரு அல்லையே சொல்லாமா? அல்லேலூயா. ஆமாம். ஒரு ஊழியக்காரன் ஆண்டவருக்கு பிரியில்லாத காரியத்தை செஞ்சுட்டே இருந்தாராம். அல்லேலூயா. பிறகு அவருக்கு ஒரு நஷ்டம் வந்த பிறகு அவர் யோசித்து பார்த்தாராம். நான் ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன். சரியா? ஆண்டவருக்கு கிராம ஊழியம் செய்கிறவர், தேவனுக்கு சரியாக ஊழியம் செய்யல, அப்படி பண்ணல இப்படி பண்ணல, என்னுடைய இதயத்தை வித்தியாசமாக மாற்றி போனதினால நான் அப்படி ஆயிற்று. அதுக்கப்புறம் அவர் உணர்ந்து ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும்னு தான் இதயத்தை கொடுத்தாராம். கொடுத்துட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாராம். டேடி, இப்போ எனக்கு இந்த இருதயத்தை கொடுத்தீங்களே, எனக்கு ஆரம்பத்தில் என் காலை ஒடிச்சிருந்தா, என் கையை ஒடிச்சிருந்தா, நான் மனம் திரும்பி உமக்கு உண்மையாக இருந்திருப்பேனே. அல்லேலூயா. அப்படி என்று அந்த கிராம ஊழியம் செய்கிற மனிதன் ஆண்டுடைய சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்து அழுது கேட்டானா, இத்தனை வருஷம் வேஸ்ட்டு பண்ணிட்டேனப்பா, 10-15 வருஷம் வேஸ்ட்டு பண்ணிட்டேனே. பிறகு கடைசியாக ஆண்டவருடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டு அவர் சொன்ன வார்த்தை, என்னை முன்கூட்டியே என் கால் கையை உடைத்து என்னை உட்கார வச்சிருக்கலாமே, 15 வருஷம் வேஸ்ட்டாக போச்சு, விசேஷம் சொல்லாத போயிட்டேன்னா ஆண்டவரே, உமது அன்பை நான் தெரியாமல் போயிட்டேனப்பா என்று அவன் கண்ணீரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சி கேட்டானா. சரியான மனம் திரும்புதல். நாம் கூட சரியான மனம் திரும்புதல். ரட்சிக்கப்பட்டு 15 வருஷமாக நான் கனி கொடுக்கலையே, என் தேவன் என்னை என் மேல் எவ்வளோ ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டிருப்பார். அல்லேலூயா. 3 வருஷமாக நான் கனி கொடுக்கலையே, 10 வருஷமாக நான் கனி கொடுக்கலையே, என் வாழ்க்கை உண்மையாக இல்லையே என்று நம்ம சிந்தித்து ஆராயும் போது என் தேவன் நிச்சயம் இடத்தில் வருவார். உன் வாழ்வோ தாழ்வோ நிதானிக்க தேவன் இருதயத்தை கொடுப்பார்.
அவரை உன்னை விட்டு கைவிட மாட்டார். கீழே வாசிக்கலாம். 15வது வசனம் என்ன சொல்லுது? இவை எல்லாவற்றையும் மாயையின் நாட்களில் என் மாயையின் நாட்களில் கண்டேன். தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானும் உண்டு, தன் பாவத்திலே நீடித்திருக்கிற பாவியும் உண்டு. இதை தான் நான் சொல்ல வருகிறேன். எவ்வளவு நாள் நம்ம தேவனுக்கு கனி கொடாமல் அவருடைய சபைக்கு வருவாம, ஒரு நாள் வந்தால் ஒரு வாரம் அவரை டாட்டா காட்டிக்கிட்டு தேவன் திடீர்னு வந்து நின்றுட்டார்னா நமக்கு எது என்ன ஆகும்? அல்லேலூயா, பிரைஸ். எந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்து வருவார். நம்ம அந்த டைம் எந்த நேரத்திலும் நம்ம தயாராக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு புருஷன் ரட்சிக்கப்படலை, பரவாயில்ல, நீ ரெடியா, நீ ஆயத்தமாயிடு. அல்லேலூயா. ஆமாம், நீ ஆயத்தமாயிடு. ஆண்டு உனக்கு என்றும் துணையாக இருக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அந்த வசனத்தை எல்லாம் வாசிக்கலாமா? இவை எல்லாவற்றையும் என் மாயையின் நாட்களிலே கண்டேன். தன் நீதியிலும் கெட்டுப்போகிற நீதிமானும் உண்டு, தன் பாவத்திலே நீடித்திருக்க பாவியும் உண்டு. நீதியிலே கெட்டுப்போகிற நீதிமான் அவர் தான் அந்த கிராம ஊழியம் செய்கிறார். அவர் தன் பாவத்தில் நிலைத்திருக்கிற பாவியும் உண்டான். அவன் தேவனிடத்தில் வர முடியுமா? இடையிலாவது நம்ம மனம் திரும்ப வேண்டும் என்று ஆவியானவர் இந்த வசனத்தை நமக்கு கொடுக்கிறார். போதுங்க வாழ்க்கை, இயேசுக்கு உங்கள் அர்ப்பணிங்க. நடந்தது போதும், அனுபவிச்சது போதும். அல்லேலூயா. அனுபவிச்சது போதும், பார்த்தது போதும், தொட்டது போதும், பழகினது போதும். அல்லேலூயா. சாப்பிட்டது போதும், சம்பாதித்தது போதும். தேவனுடைய சமூகத்துக்கு போகலாம். எல்லாமே அவர் ஏற்று செட்டு அவர் நமக்கு கொடுப்பார். அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் ஒருபோதும் உன்னை கைவிடவே மாட்டார். ஆவியானவர் இந்த வார்த்தையை கொடுக்கும்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுவே அனுக்கிரக காலம், இதே ரட்சணை நாள். உன் இதயத்தை அவருக்கு கொடுக்கும்போது நாளைக்கு இயேசு கிறிஸ்து வந்தான்னா நீ பறந்து செல்வாய். அல்லேலூயா. அவர் வருகையில் கைவிடப்பட்டவங்களாம் என்ன சொல்லுவாங்களாம்? இந்த பாஸ்டர் என்ன நல்லதானே சொன்னார், நல்லதானே போதிச்சாரு, அவர் பைபிள் இருக்கிறதெல்லாம் விவரித்து சொன்னார், நான் கேட்கலையே, நான் கேட்காம போயிட்டேனே, நான் பாஸ்டர் சொன்னதை கேட்கலையே, நான் அசட்டையா இருந்துட்டேனே, இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டேனே, அவர் என் மேல என்னையே சொல்லிட்டு இருந்தா நான் தவறா நினைச்சிட்டேனே அப்படின்னு அந்த காலத்தில் அவர்கள் புலம்பி கொண்டிருப்பார்களாம். ஆனால் ரட்சிப்பு கிடைக்காது. புலம்பல் அதிகமாகும், ரட்சிப்பு கிடைக்காது. அவள் யாவரும் சாத்தனுடைய கரத்தில் போய் விழுந்து விடுவார்கள். இன்றைய ரட்சணை நாள். இந்த ரட்சணை நாளிலே தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது தேவன் பெரிய காரியங்களை ஆண்டவன் நமக்கு செய்வார். 3 வருஷம் ஆயிற்றும், கனி இல்லை, வெட்டி போற்று மகனே. தோட்டக்காரன் இயேசு சொல்கிறார், இல்லை பிதாவே, நான் இந்த வருஷம் இதை கொத்தி எற போட்டு தண்ணீர் பாய்ச்சுகிறேன், கனி கொடுத்தால் பார்க்கிறேன், இல்லாவிட்டால் நீங்கள் சொன்னபடி இதை நான் வெட்டி போடுகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் கூண் என்பது இருக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் முழுமை அடைந்தவுடனே கட்டாயம் என் தேவனுடைய கண்கள் உண்மையில் வரும். அவர் உன்னை கைவிட மாட்டார். உன்னை தம்மிடத்தில் அழைத்து உன்னை நிமிர செய்வார். உன் வாழ்க்கையில் ஒரு விசேஷத்தை என் தேவன் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தில் போகிறவர்கள் அத்தனை பேரும் அவ்வளவு அழகா நிமிர்ந்து நிற்பாங்களாம். அது ஒரு விசேஷமான பாக்கியம். சபையே, அதை மிஸ் பண்ணிடாத. இன்றைக்கு நம்முடைய ஆசபாசங்களை விட்டு கொடுத்தால்தான், தூக்கி எறிஞ்சால்தான் ஆண்டோடைய சமூகத்துக்கு நாம் போக முடியும். எவ்வளவு ஆண்டவர் கொடுக்கட்டும் உனக்கு, அது ஒரு பொருட்டாக எண்ணாமல் தூக்கி பின்னாடி வச்சிருங்க. முன்னே இயேசுவை நிறுத்துங்க. இயேசுக்காக எதையும் செய்யுங்க. அல்லேலூயா. என் தேவன் இயேசுக்காக செய்கிறது ஒருபொழுதும் தேவன் உன்னை கைவிடவே மாட்டான். அவருக்காக என்ன செய்கிற, அவர் 10-15 மடங்கு உனக்கு அதிகமாக கொடுக்கிற தேவன். அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அவர் உன்னை விட்டு விலகவே மாட்டார். கீழ் வசனத்தை வாசிக்கலாம். மிஞ்சின நீதிமானாயிராதே, உன்னை அதிக ஞானியும் ஆக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும்? ஆமா, எனக்கு எல்லாம் தெரியும், இதனால் தான் நம்ம கெட்டு போகிறோம். எனக்கு எல்லாம் தெரியும், சும்மா நீதிமான் மாதிரி நான் சொன்னது தான், நான் செய்யறது தான் சட்டம். எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு
மத்தேயு புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரையிலும் இயேசு என்ன சொன்னாரோ அப்படியே செய்துப்பார். கர்த்தர் உன்னை விசேஷமாக நடத்துவார். இது ஒரு பெருமையில் சொல்லப்பட்ட வார்த்தைகள். தன்னை நீதிமானாக, தன் பெரியவனாக, அல்லேலூயா, செல்வந்தனாக தன்னை நினைச்சுக்குவாங்க. அப்படி நம்ம ஒரு காலம் நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம உண்மையாக இருக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எப்பவுமே நீதிமான், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஏசப்பண்ட போயிட்டு, டாடி நான் ஒன்றும் இல்லை டாடின்னு சொல்லுங்கள். என்னால் ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா, எல்லாம் நீங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் தான், நீங்கள் என் முன்னே வாங்க அப்படின்னு கேளுங்க. உங்களுக்கு தன்னைத்தானே தாழ்த்துங்க. அல்லேலூயா. தன்னைத்தானே தாழ்த்துங்க. இந்த உலகம் போடுற வேஷம் நம்ம போடக்கூடாது. அல்லேலூயா. இந்த உலகனுடைய பேட்டர்ன்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. என்னுடைய மன விருப்பம் என்னென்னா, உங்களை நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளாக உங்களை இந்த கடைசி காலத்தில் நம்முடைய சபை மற்ற எல்லா சபைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான சபையாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதனால் இந்த ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன். அதுக்கு என் ஜனங்கள் செவி கொடுப்பார்கள் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம். திடீர்னு பார்த்து, ஹேய் அடுத்த வாரம் நீங்கள் யாருமே செருப்பு போடாமல் வெறும் காலோடு சபைக்கு நடந்து வரணும் அப்படின்னு ஒரு கட்டளை இட்டேன்னா, நீங்களாம் ஷூ போட்டுன்னு வரணும். ஏன்னா செருப்பு தானே போட வேணான்னு சொன்னார். இதாங்க நீதிமான், தன்னை நீதியாக என்றது. எல்லாமே செருப்பு போடாத நாளைக்கு அடுத்த வாரம் வரும்போது எல்லாம் காலில் செருப்பே இருக்கக்கூடாது. வீட்டில் இருந்து அப்படியே வெறும் காலோட நடந்து வரணும். நீங்கள் அப்படியே வரணும். அல்லேலூயா. ஒரு அல்லையே சொல்லாமா? அப்படி ஊழியக்காரன் என்னென்ன சொல்கிறேன்னோ அப்படியே நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஒரு அல்லையே சொல்லுங்களேன். ஓகே, ஆண்டவர் உங்களுக்கு விசேஷமாக நடத்துவார். எல்லா திருச்சபையை காட்டிலும் நம்முடைய திருச்சபை ஒரு டிஃப்ரெண்ட்டாக, அல்லேலூயா, ஒரு சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நீங்களாம் ஞானியாக இருக்கிறீங்க, நீங்களாம் விசேஷமான ஞானியாக இருக்கிறீங்க. நான் என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறதுக்கு ஏசப்பா வல்லவராக இருக்கிறார். இருப்பாரா? நேற்று இதில் ஒரு ஆயா உட்கார்ந்தாங்க. நல்லா சோப்பாக, அவங்க அழுகே போதும். அல்லேலூயா. ஒன்று சொல்கிறேன், நான் சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். இப்போ பாரு எவ்வளோ வேதனைப்பட போகிறீங்க. அல்லேலூயா. இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிக்காது, கட்டாயம் என்னை திட்டுவீங்க. அல்லேலூயா. பேனாவில் கீறி விட்டா எப்படி இருக்கும்? கண்ணு மேலே பேனாவில் கீறி விட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அந்த ஆயா உட்காருது என் எதிர. நான் உறுத்து பார்த்து, அடிப்பாவி, நீ இவ்வளோ அழகாக இருக்கிற, எதுக்கடி உனக்கு இது மாதிரி? அது யாருக்காகங்க அது மாதிரி பண்ணுது? கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்க 70 வயசு இருக்குங்க, யாருக்காக அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க? இன்னொரு வாழ்க்கை, இன்னொரு லைஃப் கிடைக்குமா? கிடைச்ச கூட நாங்கள் பிரயோஜனம். இன்னொரு லைஃப் கிடைச்சா நீ என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? நல்ல உனக்கு தேவையாது. ஒரு நாள் நான் உங்களுக்கு சட்டம் போடுவேன், எல்லாம் கீறிக்கின்னு வாங்கன்னா நீங்கள் எல்லாம் கீறிக்கின்னு வாங்கணும். இன்னொன்று நான் சொல்லுவேன், நீங்கள் எல்லாம் கீறாத வாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். நம்முடைய சபை ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். நீங்கள் செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பான். என் செல்வங்களே, நான் உன்னை அங்கே பார்க்கணும். என்னுடைய கண்ணீர் ஜெபமே உன் மேலே தான். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய கண்ணீர் ஜெபமே உனக்காக தான். நிச்சயம் தேவன் உங்களை, நான் நினைக்கிறபடி உங்களை பரிசுத்த ஆவினால் அலங்கரித்து தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டு உங்களை விசேஷமாக நடத்துவார். கீழே வாசிகளை முடிச்சிடலாம். மிஞ்சின துஷ்டனாயிராதே, மிஞ்சின துஷ்டனாயிராதே, அதிக பேதையுமாயிராதே, அதிக பேதையுமா இருக்காது. உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? ஆமாம். இதெல்லாம் செஞ்சுட்டு, அல்லேலூயா, உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாகணும்? அல்லேலூயா. நிதானிக்க சொல்லுது இந்த வசனம். கீழே வாசிக்கலாம். நீ இதை பற்றி கொள்வதும் அதை கைவிடாது இருப்பதும் நலம். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றினுமின்று காக்கப்படுவான். ஒரு அல்லே சொல்லம்மா.
ஆமாம், எதற்கு? தேவனுக்கு பயப்படுகிறவன் இவை எல்லாவற்றிலிருந்து காக்கப்படான். நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். ஆமாம், அதிபதிகளை காட்டிலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். அப்போ நம்ம ஞானமாக நடப்போம், கிருபையாக இருப்போம். 3 வருஷமாக பல வருஷமாக தேவன் ஒன்றிடத்தில் கனி எதிர்பார்க்குறார். கிடைக்காதது ஏன் இருக்கணும்? அதை வெற்றிடுன்னு சொல்கிறார். நம்ம அதுக்கு ஆளாகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் வசனங்கள், நம்முடைய வார்த்தைகள் நிறைவேறாமல், ஜபம் நிறைவேறாமல் இருக்கும். 15 வருஷம் ஆகிடும், 10 வருஷம் ஆகிருக்கும், 12 வருஷம் ஆகிருக்கும். மேலே ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய விருப்பப்படி நீ பூர்த்தி பண்ணும்போது ஒரு நாள் நீ தேவ ஆலயத்தில் கர்த்தர் உன்னை காண்பார். ஆண்டவர் உன்னை கிட்ட அழைப்பார். வெகு நாள் கூனியாக இருந்த உன்னை கர்த்தர் நிமர செய்வார். உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். தேவன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவருடைய கிருபை என்றும் உங்கள் மேலே இருக்கும். இந்த வசனம்லாம் என்ன சொல்லுது? இயேசுவை மறந்துடாத, அவரை கைவிட்டுறாத, அவருடைய வசனத்தின்படி நடு, உன்னை ஞானி என்று எண்ணாத. அல்லேலூயா. நான் ஒன்றுமில்லை என்று கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்து, தேவன் உன்னை விசேஷமாய் நடத்துவார். இந்த நாள் என் கர்த்தருடைய நாள். இந்த நாளில் நானும் என் பிள்ளைகளும் இருக்கணும், என் முழு குடும்பம் இருக்கும் என்று விசுவாசி. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் தேவன் நன்மைகளை தந்து உன்னை கர்த்தர் உயர்த்த தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. நாம் எழும்பி நிற்கலாம்.